கணவரின் படுகொலைக்காக நீதி வேண்டி அரசியல் களம். என்னுடைய கணவர் படுகொலை அரசியல் ரீதியாவா, பொருளாதார ரீதியாவா, இல்லை முதல்ல அரசியல் வரதுக்கு முன்னாடி நிறைய துரோகத்தை பார்த்துட்டாங்க. இப்ப நான் வீடு வீடா போய் தேடி இந்த ஓட்டு கேட்கறதுனால எனக்கு மக்களுடைய குறை என்னன்னு எனக்கு தெரியுது. இன்னைக்கு கூட நான் ஓட்டு கேட்கிற இடத்துல இருக்கணும்மா, நீ மதுக்கடையை நீ க்ளோஸ் பண்ணிடுவியா? புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் திருவிக நகர் தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பாக போட்டியிடும் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். மேம் வணக்கம். கணவரின் படுகொலைக்காக நீதி வேண்டி அரசியல் களம் வந்திருக்கீங்க. களம் எப்படி இருக்கு? மக்கள் என்ன சொல்றாங்க? அரசியல் போராட்ட களமா இருக்குது. தேர்தல் களம் மக்கள் என்கிட்ட ஓட்டு போடுவாங்க. அதிக வாக்கு பெற்று வின் பண்ணுவாங்க. முதல்ல அரசியல் வரதுக்கு முன்னாடி நிறைய துரோகத்தை பார்த்துட்டேன். அண்ணன் என் கணவர் இறந்ததுல இருந்து நிறைய துரோகம் பண்ணிட்டாங்க. என் கூட இருக்கிற ஆளுங்களும் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் கூட பயணிச்ச தொண்டர்களுக்காகவே இந்த அரசியல் கட்சி தொடங்கினேன். அவருக்கு பிடிச்ச விஷயம் புக்குன்னா அவர் எனி டைம் அவர் படிச்சுக்கிட்டே இருப்பாரு. கான்ஸ்டியூஷன் புக்கு எந்த எந்த இடத்துல செக்ஷனு, ஆர்டிக்கல் எந்த பேஜில் இருக்குது, எந்த பேராகிராஃப்ல இருக்குது, கரெக்டாக அவர் சொல்லிடுவார். இந்த வால்யூம் புக்கு எடுத்துட்டு வாமா, இது ஓப்பன் பண்ணுமா, இந்த இடத்துல பாருமா, இந்த சப்ஜெக்ட் இருக்குதுன்னு சொல்லி அவர் பேசுவார். அவர் எப்போ எந்த நேரத்தில் எப்படி படிக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. நானும் ஆச்சரியத்தோடு இருப்பேன். அவர் தூக்கம் வரலன்னா எங்ககிட்டயும் சரி, அவர் கூட இருக்கிற பசங்கிட்டையும் சரி புக்கை படிக்க சொல்லுவார். புக்கை படிங்கன்னு. அந்த மாதிரி அவர் படிக்க சொல்லி அவர் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுப்பார். இன்னொரு விஷயம், அவர் பிடித்த விஷயம் என்னன்னா, வரவங்களுக்கு அவர் உணவு உபசரிக்கிறதுல ரொம்ப ஆசைப்படுவார். வரவங்களுக்கு, அப்பா உனக்கு என்னப்பா பிடிக்கும், என்னப்பா உனக்கு இதெல்லாம் பிடிக்குமா, நானே செய்து தரேன்னு சொல்லிட்டு பிரியாணி, மட்டன் பிரியாணி செய்வார். வரவங்களுக்கெல்லாம் இந்த பிரியாணி, இந்த சிக்கன் 65 அந்த மாதிரி செய்வார். அவர் சமையல அவர் அடிச்சுக்கவே முடியாது. அந்த மாதிரி டேஸ்டா ருசியா அவர் செய்வார். அதே மாதிரி குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். தனக்குன்னு சொல்லிட்டு 5 வருஷம் கழிச்சிட்டு நான் கன்சீவ் ஆனேன். அதுலயும் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. நம்ம குழந்தைய இப்படிலாம் ராணி மாதிரி வளர்க்கணும். அதெல்லாம் ஒரு என்ன சொல்லுதுன்னு தெரியல. என் பொண்ணு இப்படிலாம் வளர்க்கணும். என்னையே ரொம்ப இந்த மாதிரிலாம் எனக்கு இந்த மாதிரிலாம் நடக்க விட்டுருக்க மாட்டாரு. இப்போ நான் இந்த மாதிரி வெளியே வரதுன்னா, நான் கல்யாணம் ஆகும்போது நான் வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன். ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நான் அனுபவிச்சுட்டு இருந்தேன். என் கணவர் பிரிஞ்சிலேருந்து எனக்கு சந்தோஷமே போயிடுச்சு. எனக்கும் சரி, என் பொண்ணுக்கும் சரி. என் பொண்ணு இப்போ கேட்குறா, அப்பா எங்கன்னு. இப்போ ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அவ ஏறி கொஞ்சிறத அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. இந்த வீடியோஸ் எல்லாம் அவ பார்க்குறா, அப்பா டேடின்னு. அப்போ அது பார்க்கும்போது என்னை மம்மின்னு கட்டி பிடிக்கிறா, டேடின்னு ஃபோட்டோவை போய் பிடிக்கிறா. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கு. அப்போ அவருக்கு தன்னுடைய குழந்தைய எப்படிலாம் வளர்க்கணும் அவர் எவ்வளோ ஆசைப்பட்டாரு. என்கிட்ட ரொம்ப ஷேர் பண்ணாரு. நம்ம பொண்ணை இளவரசி மாதிரி வளர்க்கணும். அரசியலுக்கு வந்ததும் பா ரஞ்சித், திருமா அவர்கள், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வரவேற்று வாழ்த்து எல்லாம் சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் வாழ்த்து? அண்ணன் திருமாவளவன் வரவேற்றிருக்கிறாரு. பா ரஞ்சித் தம்பி அவரும் வரவேற்றிருக்கிறாங்க. கண்டிப்பா நீங்க வெளியே வரணும். அவர் சின்ன வயசுலயே 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட், அண்ணன் தம்பிங்க மாதிரி தான் இருப்பாங்க. மக்களுக்காக இப்படி செய்யணும் அண்ணா, அண்ணா நம்ம இப்படியே இருக்கக்கூடாதுன்னா, அடிமைத்தனமாவே நம்ம இருக்கக்கூடாது, மக்களுக்கு இன்னும் நம்ம புரியுதல் பண்ணணும் சொல்லிட்டு நிறைய 2 பேருமே நம்ம ஷேர் பண்ணி அவங்க பேசுவாங்க. அவர் நீளம் பண்பாட்டு முறையில இவர் கடந்து நம்ம சமூக மக்களுக்கு அவர் தொண்டு செய்தாரு. இவர் அரசியல்ல இவர் சமூக மக்களுக்காக தொண்டு செய்ய 2 பேருமே இணைஞ்சிட்டு பேசுவாங்க பேச்சுவார்த்தை. அதுல இருந்து நான் அவங்க அண்ணன் தம்பிங்க உறவு நீடிச்சுட்டே இருந்தது. அவர் இறந்துட்ட பிறகும் அவர் குரல் கொடுத்தாரு. இன்னைக்குமோ அவர் என் கூட குரல் கொடுத்து தான் இருக்கிறாரு. தொகுதி வாரியாக மக்களை தேடி செல்லும் போது மக்கள் குறைகளாக என்னென்ன விஷயங்கள் சொல்றாங்க உங்ககிட்ட? அடிப்படை வசதி அங்க இல்லை, கழிப்பிடம் இல்லை,
அப்புறம் தேவையான அந்த ரோடு, தார் ரோடு இல்லை. அதுக்கப்புறம் வந்து ம், பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கி இருக்கிறாங்க. கல்வி அங்கே, சுகாதாரம் இல்லை. நான் போய் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது அந்த இடம்லாம். ஏன்னா சின்ன சின்ன வீடா இருக்குது. அது உள்ள யாரும் வந்து இப்போ எம்எல்ஏ எல்லாம் அந்த சைடெல்லாம் போனது கிடையாது. அப்படி போயிட்டு இருந்தாங்கன்னா கட்சிக்காரங்கெல்லாம் இந்த தேர்தல் சமயத்துல அவங்க வீடு தேடி போய் ஓட்டு கேட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஏன்னா அவங்க மக்களுக்கு வந்து நிவர்த்தி பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் வீடு வீடா போய் தேடி இந்த ஓட்டு கேட்கறதுனால எனக்கு மக்களுடைய குறை என்னன்னு எனக்கு தெரியுது. வின் பண்ணிட்டேன்னா அந்த குறையெல்லாம் நான் தீர்த்துருவேன். மக்களுக்கு தேவையான கழிப்பிடம், ரோடு வசதி, அப்புறம் வந்து தேவையான கல்வி, சுகாதாரம், பொருளாதாரம் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மறைந்த போது பல்வேறு மக்கள் அவர் அஞ்சலி செலுத்தினாங்க. தன் குடும்பத்தில் ஒருத்தங்க இழந்ததா அவங்க ஃபீல் பண்ணதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. நீங்கள் மக்களை சந்திக்கும் போது அவங்க அதை குறிப்பிட்றாங்களா, ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் எங்களுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு? போகிற இடம்லாம் வந்து என் கணவரை பற்றி தான் சொல்கிறாங்க. உங்கள் கணவர் வந்து மக்களுக்காக நிறைய பண்ணியிருக்கிறாரு. முக்கியமாக பசங்களுக்கு வந்து கல்வி கொடுத்துருக்குறாரு. அவங்களுக்கு தேவையான ஃபீஸ் கட்டியிருக்கிறாரு. புக்கும் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. நிறைய படிப்பு விஷயத்தில் நிறைய பிள்ளைங்களுக்கு சேர்ந்து அதே மாதிரி நீங்கள் வரணுமா, மக்களுக்கு சேவை செய்ததுக்காக தான் நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. திருவிக நகர் மக்களுடைய முக்கிய பிரச்சனையாக பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் பார்க்கறது என்ன? தேர்தலில் வெற்றி பெற்று வந்ததுக்கு அப்புறமா அதை நிவர்த்தி செய்யறதுக்கான என்னென்ன விஷயங்கள்லாம் வச்சிருக்கீங்க? அவங்களுக்கு பொருளாதாரம் ரீதியா ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள். முக்கால்வாசி பொருளாதாரம் இல்லை அங்க. இன்னொன்னு பார்த்தா அந்த இடத்துல வந்து போதை, மது அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. இன்னைக்கு கூட நான் ஓட்டு கேட்குற இடத்துல இருந்தேம்மா, நீ வந்து மது கடையை நீ வந்து க்ளோஸ் பண்ணிடுவியா அப்படின்னு அதிட்டு கேட்டாங்க. கண்டிப்பாம்மா, அது இல்லாம நான் சேர்ந்துறேன்னு உறுதி வச்சிருக்கிறேன். அந்த மாதிரி மதுக்கடையும் இல்லாம இருக்கணும். மக்களுக்கு அடிப்படையான வசதி எது வந்து கல்வி, பொருளாதாரம், மருத்துவம், அதெல்லாம் நாங்க மக்களுக்கு வந்து நல்லா செய்வேன். கணவருடைய படுகொலைக்காக நீதி கேட்டு அதிமுக கூட்டணியில இணைஞ்சிருக்கீங்க. தேர்தலில் ஜெயிச்சிருது அதிமுக கூட்டணி அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கணவருடைய படுகொலைக்கு காரணங்களை வெளிக்கொண்டுவார், குற்றமளித்தவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பார் அப்படின்றது எந்த நம்பிக்கை எங்க இருந்து ஏற்பட்டது? என் கணவர் இறந்ததுல இருந்து அவர் வந்து ஒவ்வொரு விஷயத்திலும் குரல் கொடுத்து வந்துருக்கிறாரு. ஒவ்வொரு கூட்டத்திலும் குரல் கொடுக்கிறாரு. சட்டசபையிலும் வந்து பேசிட்டு இருக்கிறாரு. கண்டிப்பா அவர் வந்து ஆட்சி வந்தார்னா, முதலமைச்சர் ஆனார்னா கண்டிப்பா வெளியே வந்த குற்றவாளிகள்லாம் கண்டிப்பா உள்ள அரெஸ்ட் பண்ணுவாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. சட்டமன்ற உறுப்பினராக ஆகிட்டீங்க, தேர்தல் முடிஞ்சு ஜெயிச்சிட்டீங்கன்னா, உங்கள் கணவருடைய படுகொலை அதை வெளியே கொண்டு வரணும்னா நீங்க என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை ஏற்படுத்து? சட்ட ரீதியா நான் போராடுவேன். என்னுடைய கணவர் படுகொலை வந்து அரசியல் ரீதியாவா, இல்ல பொருளாதார ரீதியாவா, இல்ல ஜாதி ரீதியாவா இந்த படுகொலை நடந்தது என்று எனக்கு எதுவுமே தெரியாம ஒரு கேள்விக்குறியாவே இருக்குது. தமிழக வெற்றி கழகம் சார்பா கொளத்தூர் தொகுதியில உங்களை நிறுத்துறதுக்கு பேச்சுவார்த்தை நடந்ததாகலாம் செய்திகள். அது உண்மை இல்லை. பொது வாழ்க்கைக்கு வந்ததுக்கு அப்புறமா தூக்கம், நேரத்துக்கு சாப்பாடு, இது எதுவுமே இருக்காது. என் கணவர் பொது வாழ்க்கைக்கு வரும்போது நான் அவரை வந்து திட்டிக்கிட்டே இருப்பேன். சரியான தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை, ஒய்ஃபை பார்க்க மாட்டேற, குழந்தைய பார்த்துக்க மாட்டேற, அது மாதிரிலாம் நான் அவரை வந்து சண்டை போட்டுக்கிறேன், கேள்வியை கேட்டுக்கிறேன். இப்போதான் அதனுடைய கஷ்டம் எனக்கே தெரியுது. ஐயோ, நான் அவரை அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டுருக்கிறேன், மனசு கஷ்டப்பட வச்சிருக்கிறேன்னு இப்போ நான் அனுபவிக்கும் போது அந்த கஷ்டமே எனக்கு தெரியுது. எல்லாருக்கும் ஆம்ஸ்ட்ராங் ஒரு அரசியல்வாதியாக தெரியும். அவர் வீட்டில் எப்படி இருப்பார்? ஒரு கணவராக, ஒரு தந்தையாக? அவர் வீட்டுக்குள்ள வரும்போது ஃபேமிலி மேன் ஆயிடுவாரு. ஒய்ஃபு, குழந்தைன்னு சொல்லிட்டு நாங்கள் சகஜமா இருந்திருப்போம். வெளியே போனான்னா டோட்டலாகவே அவர் வந்து ஒரு அரசியல்வாதியாகவே இருந்துருவார். வீட்டுக்கு வந்துட்ட பிறகு பொலிட்டிக்கலில் வந்து பேசவே மாட்டார். வீட்டில் ஒய்ஃபு, குழந்தை, அந்த உறவினர்கிட்ட அந்த மாதிரி சகஜமாக பேசுவார். வெளியே போனால் அந்த பொலிட்டிக்கல் ரீதியாக அவர் என்ன பண்ணுவாரோ அந்த மாதிரி அவர் செய்களை செய்வார்.
பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்க்கு அரசியல்ல பிடிச்ச பெண் ஆளுமைகள். வெகிஞ்சி மாயாவதி, செல்வி ஜெயலலிதா அவர்கள். பாமக இருக்கக்கூடிய கூட்டணியில பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் சேர்ந்து அதிமுக சின்னத்துல இரட்டை இலை சின்னத்துல போட்டியிடுறாங்க அப்படின்றத எதிர்க்கட்சிகள் விமர்சனமாக முன்வைக்கிறாங்கல்ல, அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இரண்டு சமூகம் ஒன்னா சேர்ந்தா எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரத்தை உருவாக்கலாம். அதனாலதான் நாங்க 2 பேரும் அதிமுக கூட்டணியில 2 பேரும் இணைச்சிருக்கிறாங்க. 2 சமூகமும் நாங்க ஒன்னா இணைஞ்சு ஒரு ஆட்சி அதிகாரத்தை பிடிப்போம். என் கணவருடைய அந்த ஆசையும் இருக்கு.